வணக்கம். வாங்க சமைக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு, அதில 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் காஞ்சோனே கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு 1/4 ஸ்பூன், 10 பல்லு பூண்டு நச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோனே நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கேன். இத போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி ஸ்டவ்வ வந்து சிம்மில வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா, நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டும், 3/4 ஸ்பூன் குழம்புக்கு போடுற மிளகாத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு, ஸ்டவ் வந்து சிம்லயே இருக்கட்டும். அப்படியே வேக விடுங்க. இன்னும் ஒரு 2, 3 நிமிஷம் வச்சீங்கன்னா, உருளைக்கிழங்கு சூப்பரா வெந்திருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சீங்கன்னா, சூப்பரான மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு ரெடிங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளி சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. 10 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிரலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க.